வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பார்க்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்ட்ல டிப் ஆஃப் த வீக் இருக்கு, மறக்காம பாருங்க. ராசி ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 4 இருக்கும்போது, அதுவும் கேதுவோடு இருக்கும்போது நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்களில் கடன்கள் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள், சில பேர் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லீகல் கேசஸ்லாம் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 2-5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 3 இருக்கும்போது நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் ஒரு பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். குழந்தையோட விஷயங்கள் வந்து என்ன தீர்மானம் எடுக்க முடியலையே, கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். இதெல்லாமே ஒரு 2-3 நாட்கள் இருக்கும். ஸோ அடுத்த வாரத்தை எல்லாமே சரியாயிடுவேன். ஸோ அதனால் எந்தவித வருத்தமும் வேண்டாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து யார் என்ன சொன்னாலும் அதுக்கு எமோட் ஆகாமல் கொஞ்சம் டைம் எடுத்து டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து 3 இருக்கும்போது நிலபுலன்கள் விற்பனை எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ ஏதாவது சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்கும், அதுவும் கேதுவோடு இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து வெடுக்குன்னு விழுவாங்க, கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன்கள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 7ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயம் பேச்சுவார்த்தை சுபமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான குரு இப்போ வந்து 3 இருக்கும்போது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஒரு அக்ரிமெண்ட், டாக்குமெண்ட், வீடு விற்பனை சம்பந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 9-10ஆம் அதிபதியான சனி வந்து 11 இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிற பெரிய லாபங்கள், தந்தையால் லாபங்கள், தொழில் நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான குரு 3 இருக்கும்போது பெரிய வளர்ச்சி, பெரிய ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி, சூரியன் 4ஆம் அதிபதி சூரியன் 3 இருக்கும்போது நிலபுலன்கள் வந்து விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சிறப்பாக இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் இருக்குது, பார்த்து நடந்துக்கணும். ரிஷப லக்னமாக வந்து சந்திர சந்திரன் வந்து 3ஆம் அதிபதி 2 இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது சின்ன சின்ன கலகங்கள் 2 நாள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சேரும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபதி, செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதி உங்களுக்கு, அவர் மட்டும் 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் அதுக்கான செலவு கொஞ்சம் ஜாஸ்தியான ஃபீல் இருக்கும். ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சுப நிகழ்ச்சிகளாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக வந்து ராகு தேசாபதி, ராகு 10 இருக்கும்போது பிரம்மாண்டமான கனவுகள், பிரம்மாண்டமான ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் ஏதாவது பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். மாமியார் சார்ந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்காருங்க. ஸோ 3 இருக்கும்போது என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி 3 இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பேராசைனால ஏதாச்சும் இடவடமாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இருக்கிற தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, உங்களோட எஃபோர்ட்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுத்தி, கேது வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்காருங்க. ஸோ 4 சுக்கிரன் கேது இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்கள், வண்டி வாகன விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள், கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம். அம்மா கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் 6ஆம் அதிபதியான சுக்கிரன்
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாளில் இருக்கும்போது கொஞ்சம் நிலபுலன்கள் தகராறுகள் வண்டி வாகனங்கள் பிரச்சனைலாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து கொஞ்சம் மன உளைச்சலோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அதனால் விநாயகர் வழிபாடு சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை. ஸோ எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த அமாவாசைங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. என்றைக்குமே வந்து ஒரு பௌர்ணமியும் அமாவாசையும் வந்து ஒரு முக்கியமான திதிகள். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது பௌர்ணமி திதி வந்து சித்தர் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணும்போதோ குலதெய்வ வழிபாடு பண்ணும்போதோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு வந்து வழியாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து கடன் பிரச்சனைகள் தீர்ந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கவங்களுக்கு ஒரு வழியை காட்டுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து அமாவாசை இந்த வாட்டி வந்து ஒரு 14ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை. ஸோ அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மூதாதையர்கள் நமக்கு வந்து ஒரு ஜெனட்டிக்கில் வந்திருப்போம். ஸோ அப்பா அம்மா ஜெனட்டிக்கில் வந்து நம்ம வந்திருக்கும் போது அந்த மூதாதையர்களை நினச்சி வழிபாடுற ஒரு தினம் தான் அமாவாசை. அன்றைக்கி வந்து பார்த்தா திதி சூனியம் இருக்காது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு தினம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் டோட்டலாகவே அன்றைக்கி வந்து மூதாதையர்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அன்றைக்கி அவங்கள நினச்சி நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையில்லாமல் நம்மளை பற்றி நினச்சாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படுத்தும். சில ஆத்மாக்கள் நம்ம மேலே கோபமாக இருக்கலாம். சில ஆத்மாக்கள் வந்து நம்மளை சபிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்க்க போக முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அமாவாசை ஒரு படையல் அன்றைக்கி அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அமாவாசை படையல் வச்சு காக்காக்கு போடுவாங்க. என்னை பொறுத்த ஒரு அமாவாசையும் பௌர்ணமியும் மிஸ் பண்ணாமல் அன்னதானங்கள் பண்ணுறது, ஒரு படையல் போட்டு குலதெய்வத்தையும் நம்ம மூதாதையரை நினச்சி வழிபடுறது ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும். ஏன்னா வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஆகிறது வந்து இந்த 2 திதிகளை வச்சு தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போதுமே பௌர்ணமியும் சரி அமாவாசையும் சரி இந்த அமாவாசைக்கு வந்து ஒரு படையலை போடுங்க. உங்கள் அப்பா வழி தாத்தா, அம்மா வழி தாத்தா பாட்டி எல்லாரையுமே நினச்சி அவங்ககிட்ட வந்து அந்த படையலை போட்டு வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்னா அதுவும் வந்து ஈவினிங்கில் வந்து அந்த விளக்கு வச்சு அவங்ககிட்ட வேண்டும் போது நாங்களோ எங்கள் மூதாதையர்களோ நானோ போன ஜென்மாந்திரத்துலேயும் ஏதாவது தவறுகள் செஞ்சு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க, எங்களால் உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆத்மா சாந்தியோட இறைவனை வேண்டிக்கிறேன்னு சொல்லி இறைவனை வழிபட்டு அந்த படையலை போட்டு நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒரு கற்பூர ஆராத்தி காட்டி அவங்க அங்கே இருக்கிறதா ஃபீல் பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வழியாக இருந்த பிரச்சனையை தீர்ந்து ஒரு பித்ரு சாபங்கள்லாம் இருக்குங்க. பித்ரு சாபங்கள், தாத்தாவை வந்து சோறு போடாமல் விட்டுருப்பாங்க, பாட்டிக்கு வந்து எதுவும் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, அனாதையாக விட்டுருவாங்க, ரோட்டில் கொண்டு போய் விட்டவங்களாம் இருக்கான். ஸோ அந்த மாதிரி இறந்த ஆத்மாக்கள் நம்மளை சபிச்சிருக்கோம், வலி பொறுக்க முடியாமல் எவ்வளோ கதறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களிடமிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான விஷயங்கள் அமாவாசையில் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் மனதார நீங்கள் வந்து இந்த வழிபாடு பண்ணும்போது வழியாக இருந்த கர்மாக்கள் நீக்கி நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். இன்னும் கேட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்னா ஒவ்வொரு அமாவாசையுமே திதி கொடுக்குறதே ரொம்ப நல்லது. ஒரு திதி வந்து கோயிலில் கொடுப்பாங்க. ஸோ அது நல்லா வந்து இலை ஒரு 150 ரூபா வருங்க. அது ஒரு செட்டு இலை. ஒரு ஐயருக்கு ஒரு 50 100 கொடுக்க போகிறீங்க. ஐயருக்கு அந்த இலை எடுக்கணும் 20 ரூபா கொடுக்க போகிறீங்க, இவ்வளோதான். ஸோ போட்டு ஒரு விளக்கு வச்சு வேண்டிக்கல் என்ன இருக்குது, ஒரு பிராமணனுக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம ஒரு திதி கொடுக்கும்போது அற்புதமான பலன். நீங்கள் அப்பவும் இதுதான் வேண்டணும். என்ன வேணும்னா எனது மூதாதையர்கள் அப்பா அம்மா வழி தாத்தா பாட்டி, அப்பா வழி தாத்தா பாட்டி எல்லாருடைய ஆத்மாக்களும் என்னாலும் என்னோட பூர்வ ஜென்மத்தில் நான் ஏதாச்சும் தவறுகள் செஞ்சுருந்தாலோ என் மூதாதையர்கள் தவறு செஞ்சாலும் எல்லாம் மன்னித்து உங்கள் ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இது ஒவ்வொருத்தரும் பண்ணணும். இது வந்து எனக்கு தோஷம் இருந்தால் தான் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாதுனால எல்லாருமே பண்ணணுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அது அமாவாசையும் பௌர்ணமியும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மினா. நன்றி, வணக்கம்.